ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதையில ஒரு கிராமத்துல வாழ்ந்த மக்கள பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த அழகான கிராமம் ஒரு மலை அடிவாரத்துல இருந்துச்சு. அந்த கிராமத்துல வாழ்ந்த மக்களுக்கு ஒரே ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த தெய்வத்துக்காக இவங்க வருடா வருடம் திருவிழாவ சிறப்பா செய்வாங்க. இந்த வருஷமும் திருவிழாக்கான ஏற்பாடுகள் மிக விமர்சையா நடந்துச்சு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அதிகமா செலவு பண்ணி, தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, சீரியல் லைட்டு, டியூப் லைட்டு, அப்புறம் தெருவுக்கு தெரு ஸ்பீக்கர், அப்புறம் ஈவினிங் ஆச்சு அப்படின்னாவே பட்டாசா வெடிச்சு, பெரிய அளவுல அந்த 10 நாள் திருவிழாவ கொண்டாட ஆரம்பிச்சாங்க. பகலுக்கும், இரவுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த சீரியல் லைட், டியூப் லைட்ல இருந்து வந்த வெளிச்சம் அந்த கிராமத்தையே மிளிர வச்சதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த பாட்டு சத்தம் சப்தமா இல்ல, இரைச்சலா இருந்துச்சு. இதோட பின்விளைவா அந்த கிராமத்துல வாழ்ந்த நெறைய பறவைகள், நாய்கள், பூனைகள் எல்லாமே தங்களோட நிம்மதிய இழந்துச்சுங்க. தூக்கத்த இழந்துச்சுங்க. இத தொடர்ந்து அவங்களால பொறுத்துக்க முடியவே இல்ல. அதனால அந்த கிராமத்த விட்டுட்டு பக்கத்துல இருந்த மலைக்கே அவங்க போயிட்டாங்க. மக்களும் அந்த 10 நாள் திருவிழாவ சிறப்பா கொண்டாடி முடிச்சாங்க. முடிச்சதுக்கு அப்புறமும் அமைதி திரும்புச்சு. ஆனா, பறவைகளும், நாய்களும், பூனைகளும் இந்த கிராமத்துக்கு திரும்பி வரவே இல்ல. இந்த கிராமத்துல குப்பைகள் அதிகமா சேர ஆரம்பிச்சது. குப்பைகள்ல இருந்து நெறைய துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. அதிலிருந்து நெறைய புழுக்களும் உண்டாக ஆரம்பிச்சது. இந்த குப்பைகள்ல இருந்து வந்த துர்நாற்றமும், அதுல இருந்த புழுக்கள பார்த்து எலிகளுக்கு குஷி ஆயிடுச்சு. எலிகள் அத திங்க வந்துச்சு. எலிகளுடைய உற்பத்தி அதிகமாச்சு. எலிகளுடைய உற்பத்தி அதிகமானதுனால பாம்புகளுக்கு குஷி ஆயிடுச்சு. நல்ல வேட்டையாவும் இருந்துச்சு. அதனால பாம்புகள் நெறைய எலிகள சாப்பிட ஆரம்பிச்சது. அதனால பாம்புகளோட உற்பத்தியும் அதிகமாச்சு. இது நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டுமா, அந்த கிராமத்துல வாழ்ந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து அப்புறம் பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியில்லாம போச்சு. சிலருக்கு வாந்தி, சிலருக்கு பேதி, சிலருக்கு காய்ச்சல், சிலருக்கு உடம்புக்கு என்னன்னே தெரியல. அவங்க சோர்ந்து போய் படுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அங்கிருந்த அரசாங்க மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டாங்க. இந்த கிராமத்துல இருந்து நிறைய மக்கள் உடம்பு சரியில்லைன்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால, அங்க மருத்துவமனையில வேலை பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே டயர்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிய வந்துச்சு. அதனால அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து மருத்துவர்கள் குழுவ இந்த கிராமத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நீங்கள்லாம் கிராமத்துக்கு போய் தங்கி அங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்து அத ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அந்த மருத்துவ குழுவும் அங்க வந்து டென்ட் போட்டாங்க, தங்குனாங்க. கிராமத்து மக்களும் ஓரளவுக்கு வசதிகள செஞ்சு குடுத்தாங்க. இவங்களுக்கு 24 மணி நேரமும் தொடர்ந்து வேலையாவே இருந்துச்சு. யாராவது ஒருத்தர் எனக்கு முடியல, எனக்கு வயிறு வலி, எனக்கு தலைவலி, எனக்கு காய்ச்சல்னு வந்துகிட்டே இருந்தாங்க. டாக்டர்களுடைய வேலைப்பளு அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அங்க வந்திருந்த டாக்டர்களுக்கும் உடம்பு சரியில்லாம போச்சு. இதுல பயந்துகிட்ட டாக்டர்ஸ் எல்லாருமே, இனிமே இந்த கிராமத்துல இருந்தோம், நாமளும் அவ்வளவுதான். உடனே ஊருக்கு போலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா, அதுல இருந்த ஒரே ஒரு டாக்டர் மட்டும், "கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலான்னு" எவ்வளவோ பேசி பார்த்தாரு. ஆனா, யாருமே அதுக்கு தயாரா இல்ல. அதனால அவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இவர் மட்டும் அங்க தனியா இருந்து, அந்த கிராமத்திலேயே தங்கி இருந்தாரு. கிராமத்து மக்கள், இனிமே அவர் டென்ட்ல தங்க வேண்டாம், ஒரு வீட்ல தங்கட்டும்னு தங்க வச்சாங்க. அந்த வீட்ல அவருக்கு ஓரளவுக்கு வசதிகள் செஞ்சு தரப்பட்டுச்சு. நைட் அவர் நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு மீதி சாப்பிட முடியாத உணவ எடுத்து வெளிய வச்சாரு. சரி, ஏதாவது நாய் வந்து திங்கட்டுமே அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்குள்ள போனாரு. நல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்குனாரு. நல்லா அசந்து தூங்கிட்டாரு. ஆனா தூங்கும்போது அவர் உடம்புல ஏதோ நெளிஞ்சுகிட்டு வர மாரி ஒரு உணர்வு.
உடனே திடுக்கிட்டு எந்திரிச்சு லைட்ட போட்டு பார்த்தா ஒரு பாம்பு. கத்த ஆரம்பிச்சுட்டாரு. பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்து குச்சிய எடுத்துட்டு வந்து அந்த பாம்ப அடிச்சு தொரத்தி விட்டாங்க. அப்புறம் டாக்டர் கிட்ட ஒரு குச்சிய குடுத்துட்டு, "இத கையிலயே வச்சுக்கோங்க. இங்க அடிக்கடி பாம்பு வரும். அதனால லைட் போட்டே தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்காக குச்சிய கையில வச்சுக்கிட்டு லைட் போட்டுக்கிட்டுமா நம்ம தூங்க முடியும்? அப்ப எப்பதான் தூங்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவரு, ரொம்ப நேரம் அந்த பயத்திலேயே இருந்தாரு. தூங்கவும் இல்ல. அப்புறம் ஓரளவுக்கு அதிலேயே டயர்ட் ஆயி தூங்கிட்டாரு. காலையில எந்திரிச்சு வெளிய வந்து பார்த்தா, அந்த சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. காஞ்சு போய் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்துல இருந்தவர கூப்பிட்டு கேட்டாரு. "ஏன் இந்த சாப்பாட்ட நாய் சாப்பிடாதா? நல்ல சாப்பாடு தானே! இங்க நாய் இருந்தா தானே சாப்பிடுறதுக்கு" அப்படின்னு அவர் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டாரு. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு புரியாம இருந்துச்சு அந்த டாக்டருக்கு. சரி, இந்த கிராமத்துல இத்தன நாள் ரொம்ப வேல பார்த்தாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரமா எந்திரிச்சதுனால, இந்த கிராமத்த சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிச்சார். நடந்தவரு ஒவ்வொரு மரத்தையா பார்க்க ஆரம்பிச்சதும், மரமெல்லாம் செழிப்பா இருக்கு. ஆனா ஒரு பூவோ, கனியோ எதுவுமே இல்லையே! சில மரம் பட்டு போய் இருக்கு. வயல்வெளியிலயும் செழிப்பான விவசாயமும் நடக்கவே இல்லையே! அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே வந்தாரு. ஆனா இவரு நகரத்துல இருக்கும்போது ஒரு கற்பனை இருந்துச்சு. கிராமம்னாவே ரொம்ப பசுமையா இருக்கும். காலையில கோழி கத்தும், இல்லைன்னா பறவைகளுடைய சத்தம் கேட்டு எந்திரிப்போம்னு அவரு ஆசையா இருந்தாரு. ஆனா இங்க ஒரு பறவைகள் கூட இல்ல. இவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால ஊர் தலைவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாரு. அந்த மீட்டிங்ல எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சாரு. "இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா?" அப்படின்னு கேட்டாரு. "அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. எப்பயும் போல தான் நாங்கலாம் இருக்கோம்." அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை இப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு ஏதாவது ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கணும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது வித்தியாசமா இந்த கிராமத்துல நடந்துச்சா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. வித்தியாசமாலாம் எதுவும் நடக்கல. இப்பதான் நாங்க சில மாசங்களுக்கு முன்னாடி திருவிழா கொண்டாடுனோம். அது ரொம்ப மிக விமர்சையா நாங்க கொண்டாடி முடிச்சுட்டோம். நீங்க சொல்லும்போது தான் டாக்டர் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. நாங்க ஏதோ திருவிழா கொண்டாடுனதுல ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். அதனால தான் தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த கிராமத்துல வாழ்ற எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. மறுபடியும் திருவிழா எடுத்து செஞ்சுட்டோம் அப்டின்னா சரியாயிடும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. திருவிழா கொண்டாடுனீங்களா? அதோட வீடியோ இருக்கா? அத குடுங்க. அதுக்காக திருவிழாவ நீங்க மறுபடியும் கொண்டாடணும்லாம் அவசியம் இல்ல. கொஞ்சம் டைம் குடுங்க. இது தெய்வ குத்தமா? இல்ல மனிதர்களுடைய குற்றமா? அப்படின்னு நான் இந்த வீடியோவ பார்த்துட்டு சொல்றேன் அப்டின்னாரு. சரி அப்படின்னு அவங்க எல்லாரும் வீடியோவ குடுத்தாங்க. டாக்டரும் தன்னோட லேப்டாப்ல அந்த வீடியோவ பார்க்க ஆரம்பிச்சாரு. பார்க்கும்போது அவருக்கு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு லைட்டுங்களோட வெளிச்சம் அதிகமா இருந்தத பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாடல்களுடைய சத்தம் இரைச்சலா இருந்ததையும் பார்த்தாரு. அளவுக்கு அதிகமான பட்டாசு வெடிச்சதையும் பார்த்தாரு. இந்த கொண்டாட்டம்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தாலும், இதோட காரணத்தினால தான் இங்க இருந்த பறவைகள், மிருகங்கள் எல்லாமே இந்த கிராமத்த விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரு. அப்புறம் மறுபடியும் ஊர் தலைவர்கிட்ட சொல்லி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க. அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ டாக்டர் வந்து சொன்னாரு. "நீங்க இந்த கிராமத்துல திருவிழா ஏற்பாடு செஞ்சீங்க. சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டீங்க. அதுல நீங்க சீரியல் லைட்டு, டியூப் லைட் எல்லாம் போட்டு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கிராமத்த ஒளிர வச்சுட்டீங்க. அதனால பறவைகளுக்கும், நாய்களுக்கும், பூனைகளுக்கும் இங்க தங்க முடியல. பரவால்ல. அதனால என்ன? நாய்ங்க, பூனைகளால எங்களுக்கு நிம்மதியே போச்சு. அதுங்க எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கும், கொரைச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் நைட்ல தான் ரொம்ப அதிகமா கத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் இவங்கலாம் போன வேட்டி இப்பதான் நாங்க நிம்மதியா தூங்கவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி நீங்க சொல்லவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம
இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வர இரைச்சலா நாங்க பாட்டுல போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாட்டு தான் அதிக சத்தத்துல வச்சீங்க அப்படின்னா, அது இரைச்சலா தான் போகும். அது இந்த சுற்றுப்புறத்துக்கே கேடு அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பட்டாசையும் நீங்க ரொம்ப அதிகமா வெடிச்சிருக்கீங்க. அதுல சில உயிரினங்கள், மிருகங்கள், பறவைகள் ரொம்ப பயப்படுவாங்க. இந்த 3 காரணத்தினால தான் உங்க கிராமத்துல இருந்த பறவைகள், விலங்குகள் எல்லாமே இந்த கிராமத்த விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. சரி, அதனால என்ன? இங்க நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு கிராமத்து மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. நல்லா இருக்கீங்களா? முன்னையெல்லாம் நீங்க போடுற குப்பைய நாய் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க போடுற குப்பையில ஏதாவது உணவு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுடும். சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா, அதுலேருந்து துர்நாற்றமும் வராது. அதுலேருந்து புழுக்களும் வராது. அதுக்கப்புறம் எலிகள் வந்தாலும் பூனைகள் அத வேட்டையாடிடும். பறவைகள் இருந்தா தான் இந்த கிராமம் பசுமையாவே இருக்கும். இந்த கிராமத்துல சில மரங்கள் பசுமையா செழித்து இருந்தாலும் பூக்களும் இல்ல, பழங்களும் இல்ல. விவசாயமும் கொஞ்சம் கொஞ்சமா மங்கிக்கிட்டே வருது. அதனால நீங்க போடுற குப்பையிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. அதுலேருந்து புழுக்கள் வர ஆரம்பிக்குது. அத தேடி எலிகள் வருது. எலிகள தேடி பாம்புகளும் வருது. இதுங்களுடைய உற்பத்தி அதிகமாயிடுச்சு. இதிலிருந்து உங்களுக்கு நோய்களும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுடைய ஆரோக்கியமும் கெட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த டாக்டர்களும் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லன்னு இந்த ஊர விட்டே போயிட்டாங்க. இந்த நிலைய பார்த்தீங்களா? அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. நம்மள சுற்றி இருக்கிற பறவைகள், மிருகங்கள் எல்லாருக்குமே பொதுவானது தான். அவங்களோட இணைந்து தான் நாம இந்த பூமியில வாழணும். ஏன்னா, அவங்களால நமக்கு, நம்மளால அவங்களுக்கும் ஒரு கொடுக்கல், வாங்கல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நாம நேரடியா செய்யலைனாலும், அது மறைமுகமா, இயற்கையாவே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அத நாம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அப்போ இப்ப என்ன பண்றது? அப்படின்னு கிராமத்து மக்கள் கேட்டாங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இந்த கிராமம் திருவிழாக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி மாறணும். பழையபடி பறவைகள், பூனைகள், நாய்கள் எல்லாமே திரும்ப வரணும். இங்க வாழ ஆரம்பிக்கணும். நீங்க சுத்தபத்தமா இருக்கணும். குப்பைகள மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரித்து, அத சரியான முறையில அப்புறப்படுத்தணும். இத நீங்க தொடர்ந்து செஞ்சுகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே, பறவைகள், பூனைகள், நாய்கள் திரும்ப வரும். உங்க கிராமமும் சுத்தமா இருக்கும். நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க. அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அதனால அன்னையிலிருந்து அந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து, இது தெய்வ குத்தம் இல்ல, மனிதர்கள் குற்றம் தான் அப்படின்னு தங்களோட தப்ப முழுசா ஏத்துக்கிட்டு, இனி இந்த தப்ப நாம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம குப்பைகள சரியான முறையில அப்புறப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பாம்புகளும், எலிகளும் உடைய தொந்தரவ குறைக்கிற விதமா நெறைய முயற்சிகள ஈடுபட்டாங்க. அதனால அதோட தொந்தரவும் குறைய ஆரம்பிச்சது. நோய்கள் பரவுவதும் குறைய ஆரம்பிச்சது. அவங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா மேம்பட ஆரம்பிச்சது. அது மட்டுமா, பறவைகளும், நாய்களும், பூனைகளும் அந்த கிராமத்த தேடி வந்துச்சு. அவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுதான் குட்டீஸ். நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல நெறைய கோவில்கள் இருக்கும். திருவிழா நடத்துவாங்க. ஆனா, திருவிழா சமயம் அவங்க ஸ்பீக்கர் கட்டுவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, அப்புறம் சீரியல் லைட்லாம் போடுவாங்க. அது நமக்கு நம்முடைய கொண்டாட்டத்த காட்டுற விதமா இருக்கலாம். இல்ல நம்முடைய பணத்த செலவழிக்கிற ஒரு விதமாவும் இருக்கலாம். ஆனா, அதுல பாதிக்கப்படுறது நம்மள சுற்றி நம்மள நம்பியே வாழ்ற பறவைகளும், பூனைகளும், நாய்களும் தான். சின்ன சின்ன உயிரினங்கள், நெறைய அணில்கள் எல்லாமே பயப்படுவாங்க. அவங்களால சரியா உணவ தேட முடியாது. அவங்களால பகலுக்கும், இரவுக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்னா, அவங்களுக்கான அந்த ரொட்டீன் பாதிக்கப்படும். அதனால அவங்களால நிம்மதியா வாழவும் முடியாது. இந்த பூமி நமக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, எல்லாருக்குமே சொந்தமானது. அதாவது நம்ம நம்மள சுத்தி நம்ம கூடவே வாழ்ற மிருகங்கள், பறவைகள், எறும்புகள் எல்லாருக்குமே சொந்தமானது. அத நாம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகே கிட்ஸ், தேங்க் யூ.